அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா சண்டே யூனிட் டெஸ்ட் போட்டு வரேன். ஸோ இந்த யூனிட் டெஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, 4த் சாப்டர்ல ஃபோரியர் அண்ட் சீரிஸ் அண்ட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இத பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான 1 வீக்கான சிலபஸ் குடுத்துட்டேன். ஸோ அத படிச்சுட்டு இன்னைக்கு டெஸ்ட்டுக்கு ரெடி ஆயிடுவாங்க. டெஸ்ட் எழுதி குடுத்துட்டு வந்துட்டே இருக்கீங்க. ஸோ இன்னும் எழுதி முடிக்காதவங்க கூடிய விரைவில எழுதிடுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து ஒரு இன்டிமேஷன்ஸ் போல யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ் வந்து சாப்டர் வைஸ் உங்களுக்கு டெஸ்ட் சீரியஸ் வேணும்னா, நீங்க இந்த டெஸ்ட் சீரியஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ வொர்த்தா இருக்கு. இது கூகுள் ஃபார்ம். இப்போ நீ இந்த கொஸ்டின்லாம் அப்படியே நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டு, ஜஸ்ட் இந்த ஃபார்ம சப்மிட் பண்ணீங்கன்னா வச்சுக்கங்களேன், உங்க ஸ்கோர் அப்படியே டிஸ்ப்ளே ஆகும். உங்க ஸ்கோர் என்னான்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லாமே ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கும் கொஸ்டின்ஸ்லாம். நீங்க அப்படியே பார்த்தாவே தெரியும். ஸோ இந்த டெஸ்ட் சீரியஸ் மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் டெய்லி டெஸ்ட் போடுவேன். இது வந்து பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் சிலபஸ் முடிக்கிறதுக்கோசரம் 1 வீக் டைம் கொடுத்து படிக்க சொல்லுவேன். ஆல்ரெடி வெட்னஸ்டே, சண்டே போட்டிருந்தேன். ஸோ வெட்னஸ்டே, சண்டே உங்களால சார் சிலபஸ் 2 டைம்லயுமே படிச்சேன். எங்களால கவர் பண்ண முடியல. அதனால வீக்லி ஒன்ஸ் கொஞ்சம் குடுக்க ட்ரை பண்ணுங்க அப்படி சொல்லி கேட்டாங்க. ஸோ அதனால வீக்லி ஒன்ஸ் பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின்ஸ்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ சிலபஸ் வந்து 1 வீக் குடுத்துருவோங்க. 1 வீக்குக்கு ஃபோரியர் சீரிஸ், ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன். 4த் யூனிட்ல நெறைய இருக்கு இல்லையா? ஸோ வெக்டார் கால்குலஸ் ஆல்ரெடி முடிச்சுட்டோம். ஓகே. இதுக்கப்புறம் ஃபோரியர் சீரிஸ், ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து இப்போ சிலபஸா குடுத்துருந்தேன். ஸோ இந்த டெஸ்ட் நீங்க எழுதிக்கலாம். சரி, இப்ப நான் நியூவா ஜாயின் பண்றேன். எனக்கு எப்படி சார் அப்படின்னா, உங்களுக்கு ஷெட்யூல் திருப்பி கொண்டு வருவேன். அதாவது இது எக்ஸாம் வரைக்குமே டெஸ்ட் போடுவேன். சண்டேன்றது எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வர வரைக்குமே டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் டெய்லி டெஸ்ட் போடுவேன். ஸோ அதனால நீங்க பயப்படாம நீங்க எப்போ வேணாலும் டெஸ்ட் சீரியஸ் ஜாயின் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறமும் ஜாயின் பண்ணாம இருக்காதீங்க. நீங்க நெறைய கத்துக்கலாம் இல்லைங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஜாயின் பண்ணியிருந்தேன் சார். ஆனா எனக்கு வந்து ஒரு சில வெளியில ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நான் உங்கள்கிட்ட எப்படி ஜாயின் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் சார் அப்படின்னு நீங்க எதுவுமே ஃபீல் பண்ண வேணாம். தயவுசெய்து ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணி டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. நீங்க எந்த இன்ஸ்டிடியூட்ல படிச்சாலும், எங்க ஜாயின் பண்ணியிருந்தாலும் டெஸ்ட் போட்டு பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா, ஒரு சிலது நம்ம கிடைக்காதது இன்னொரு இடத்துல கிடைக்க சான்சஸ் இருக்கும். அதனால நம்ம எந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்றோமோ, அந்த அளவுக்கு எக்ஸாம் ஹால்ல குயிக் டைம் பீரியட்ல நம்ம என்ன பண்ணிடலாம், கொஸ்டின்ஸ சால்வ் பண்ணிட்டு அடுத்தடுத்து கொஸ்டின் போயிட்டே இருக்கலாம். ஸோ டெஸ்ட் பேட்ச் போறதுக்கான ஸ்பெஷல் என்னன்னா, எக்ஸாம் ஹால ஃபேஸ் பண்றது தான். ஒரு எக்ஸாம் ஹால்ல எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? ஒரு கொஸ்டின்ஸ் மாட்டுது. அத டப்புன்னு முடிக்கணும். ஒரு செகண்ட்ல பார்த்து அடிச்சுட்டு அடுத்த கொஸ்டினுக்கு டிராவல் ஆகணும் அப்படின்ற மாரி நீங்க போகணும் அப்படின்னா, நீங்க கண்டிப்பா கொஸ்டின் பிராக்டிஸ்க்கு வந்தாங்கன்னா, ரொம்ப ஐடியாலஜியா இருக்கும். கொஸ்டின்ஸ் எல்லாம் இதுக்கான சொல்யூஷன் நான் குடுத்துருவேன். இந்த எம்சிக்யூஸோடைய சொல்யூஷன் வந்து கம்ப்ளீட்டா நான் வந்து இன்னைக்கு ஈவினிங் இந்த டெஸ்ட் முடிஞ்சோன இத பாருங்க. இந்த ஃபார்ம சப்மிட் பண்ணி ஆன்ஸர் பண்ணீங்கன்னா, உங்க ஆன்ஸர் என்னன்றத நீங்க ஈஸியா பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இமிடியேட்டா இந்த டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ அது இல்லாம யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ், 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்லெட், அதுக்கப்புறம் ஒரு ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட் இது புரொவைட் பண்றேன். ஸோ வேணுன்றவங்க அந்த காம்போ ஆஃபர் அந்த 5 புக்லெட் வாங்குறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. ஸோ வேணும்னா நீங்க டெஸ்ட் பேட்ச் தனியாலும் வாங்கிக்கலாம். இல்ல எம்சிக்யூஸ் அதாவது கொஸ்டின் பிராக்டிஸ்க்கு நான் நெறைய கலெக்ஷன் வச்சிருக்கேங்க. அத மட்டும் நீங்க நெறைய திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா, அந்த ஐடியாஸ் தாண்டி கொஸ்டின்ஸ் வராது. ஸோ அதுக்குள்ள தான் இருக்குன்னும்போது நீங்க அத என்ன பண்ணலாம், தாராளமா நீங்க சப்ஜெக்ட் படிச்சிருந்தாலும் சரி, நியூவா படிக்க போறவங்களா இருந்தாலும் சரி, அந்த புத்தகத்த அகைன் பிராக்டிஸ் பண்றதால நீங்க தெளிவாகுவீங்க, நெறைய கத்துக்கலாம். அதேபோல நாங்க போடுற வீடியோஸ் எல்லாமே எங்களுடைய பிளேலிஸ்ட்ல இருக்கும். ஸோ சேனல் ஹோம் பேஜ் போயிட்டு பிளேலிஸ்ட் வீடியோஸ், அப்லோடட் வீடியோஸ் தனியா குடுத்துருக்கோம். அதுல யூஜிடிஆர்பி சால்வ்டு ப்ராப்ளம் தனியா வீடியோ போட்டுருக்கேன். ஸோ அத நீங்க பார்த்துக்கங்க. அத பார்த்துட்டு நீங்க சைட் பை சைட் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச் அட்டெண்ட் பண்ணுங்க. இதுவே உங்களுக்கு தேவையான ப்ராப்பர் வே ஆஃப் ஸ்டடி பிளான் தான் அது ஆக்சுவலா. ஓகே. சண்டே டெஸ்ட் அட்டெண்ட் பண்றீங்க. 1 வீக்கான சிலபஸ் படிக்கிறீங்க. எம்சிக்யூஸ பிராக்டிஸ் பண்றீங்க. அதுக்கப்புறம் கிளாஸஸ் அப்லோட் பண்ற வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. நோட் போட்டு எழுதுறீங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நாங்க கிளாஸ்லயே ஒரு சிலத வந்து இம்பார்ட்டன்ஸ் ஒர்க் குடுப்போம். அந்த ஒர்க்லாம் நீங்க சால்வ் பண்ணணும். இடையில வீக்ல வந்து ஒர்க் ஷீட் குடுப்பேன். அந்த ஒர்க் ஷீட்டும் நீங்க சால்வ் பண்ண வில்லிங்கா இருங்க. ஓகே. ஸோ அடுத்தடுத்து நான் நெறைய அப்டேட் பண்ணுவேன். ஸோ அதனால டெஸ்ட் பேட்ச்க்கு ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. இங்க குரூப் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து நெறைய இன்ஃபர்மேஷன் அடுத்தடுத்து நான் போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். ஓகே. ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.